நான் ரொம்ப முக்கியமா பார்க்குற விஷயம் வந்து அவர் வந்து படிக்கிறதுக்கு வந்து யூஎஸ்க்கு போறாரு. படிக்க யூஎஸ்க்கு போனா வந்து 30 சப்ஜெக்ட் படிச்சா போதும்னு இருக்கு. 60 சப்ஜெக்ட் படிக்கிறார். 30 படிச்சா போதும். 30 படிச்சா எம்ஏ கிடைச்சிரும். ஓகே. ஆனா பாபா சாஹிப் வந்து 60 படிக்கிறார். ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ், ஜெர்மன், பிரெஞ்சு எல்லாம் படிக்கிறார். படிச்சுட்டு அவரோட 25 வயசுல 1916ல் அவர் வந்து சாதிகளோட தோற்றம், அமைப்பியக்கம், வளர்ச்சி பத்தி ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரை எழுதும்போது மனுவனுடைய ஆவி ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை பிடித்திருக்கிறது, அவனுக்கு எதிராக நான் ஒரு போர் தொடுக்கிறேன், இந்த போர் என்னோடு முடியாதுன்னு எழுதுறாரு. அப்படி எழுதந்தோட நிக்காம நான் படிச்சிருக்கிற கல்வியை வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய பணக்காரரா போலாமா இல்ல வேற இடத்துக்கு போலாமான்னு யோசிக்கிறது ஒண்ணு. நம்முடைய இந்திய சமூகம் ஏன் இப்படி இருக்கு, ஏன் வந்து இந்த சமூகம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்வியையும் வேலை வாய்ப்பையும் அதிகாரத்தையும் நமக்கெல்லாம் மறுதளிக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வியை அவர் கேட்டுட்டு அடுத்து என்ன பண்றாருன்னா அதை கொண்டு போய் பெண்களோட லிங்க் பண்றாரு. பெண்களுடைய விதவை அவங்களை வந்து குழந்தை திருமணம் ஏன் நடக்குது, சதியில் நெருப்பில் ஏன் தள்ளப்படுகிறார்கள், ஏன் வந்து அவர்கள் விதவைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க, இதுக்கும் சாதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு அது ரெண்டையும் லிங்க் பண்ற வேலையை அண்ணல் செய்யறாரு. ஸோ தன்னுடைய படிப்பை வந்து சமூகத்தினுடைய பிரச்சனைகளை நோக்கி சிந்திக்கிற ஒரு பார்வை அங்கிருந்து ஆரம்பிக்குது. அவர் 1918 கிளம்பி பிரிட்டனுக்கு போறாரு. பரோடா மன்னர்கிட்ட வந்து அவர் பணம் கேட்டு உதவி கேட்டு லெட்டர் எழுதுறாரு. திவான் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸ்காலர்ஷிப் கேட்கிறாரு, கொடுக்க மாட்டாங்க. 1 இயர் தான் கொடுக்குறாங்க. ஆனா என்ன ஐரணி பாருங்க, செலிக்மன்ங்கிற ஒரு ப்ரொஃபசர் வந்து ஃபாக்ஸ்வெல்ங்கிற ஒரு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் ரெக்கமெண்டேஷன் எழுதுறாரு. அந்த ஃபாக்ஸ்வெல் சொல்றாரு, அவர் எழுதுற வரி இதுதான், தனக்கு அடுத்த வேலை படிப்புக்கு பணம் இல்லைங்கிற ஒரு சூழல். ஆனா அந்த ப்ரொஃபசர் எழுத வரி, உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கான்கர் பண்ணிட்டு இந்த பையன் வரான், இவனுக்கு நம்ம சொல்லி தரதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்கிறாங்க. இந்த முரண் இருக்குல்ல, இந்த முரணோட அண்ணல் அங்க படிச்சுட்டு இந்தியாவுக்கு வராரு. லாயரா வந்து இங்க வந்தாருன்னா வந்து உட்காந்து ஒரு சாவல்ல தான் அவருக்கு இடம் கிடைக்குது. அவரு அங்க கோர்ட்டுக்கு போனாருன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா தனியா உட்கார விட்டுருவாங்க, சாப்பாடு கூட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில பம்பாய் உயர்நீதிமன்ற பதவி வருகிறது, அண்ணலுக்கு ஹைதராபாத் உச்ச நீதிமன்ற பதவி வருகிறது. 2 பதவியும் வேண்டான்னு சொல்றாரு. ஏன் வேண்டான்னு சொல்றாருன்னா, இந்த மக்களுக்காகவும் இங்க இருக்கிற நசுக்கப்பட்டவர்களுக்காகவும் நான் பாடுபடணும். ஹைதராபாத் நிஜாம் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா கூப்பிடுறாரு. ஆனால் வந்து அவருக்கு நிறைய வறுமை இருந்தாலும் பொருளீட்டுகிற வாய்ப்பு இல்லாட்டியும் இங்க யோசிக்கிறார். ஏன்னா அது என்ன முக்கியம், நிஜாம் வந்து பெரும் பணம் தர்றேனாரப்ப. ஆமா, இவருக்கு தேவை இருந்துச்சு. ஆனா நான் போனா நிஜாமுக்கு கட்டுப்பட்டு இருந்துட வேண்டியது இருக்கும். அதனால அதிகாரத்தை ஒட்டி நடத்துற ஒரு நீதிமன்றத்துல போய் நான் என் பணத்துக்காக வேலை செய்ய மாட்டேன், நான் வேலை செய்ய வேண்டிய மக்களுக்காக சொல்லி அந்த பணத்தை புறந்தள்ளி அவர் இங்க இருக்கார். இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அண்ணலுக்கு எல்லாம் ஏதோ தூக்கி கொடுத்துட்டாங்க, நமக்கு எல்லாம் ஏதோ நடந்துருச்சு ஜஸ்ட் லைக் நினைக்கணும். அப்படி கிடையாது. அவர் 1900 அந்த ஹிந்து கோட் பில் கொண்டாந்தாருங்களா, ஹிந்து கோட் பில்லை கொண்டாந்த பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 1916 வந்து சாதியை பற்றி எழுதுகிற போது பெண்களை எப்படி பாதிக்குதுன்னு யோசிக்கிறாரு. அந்த 51 ஹிந்து கோட் பில் அவர் கொண்டு வருகிற பொழுது அதற்கு முன்னாடி இந்திய வரலாற்றிலே கிடையாது. நம்முடைய சாதியை தவிர்த்து வெவ்வேறு சாதிகள் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கிற உரிமை, தத்தெடுக்கிற உரிமை பெண்களுக்கு கிடையாதுன்னு மனு சொல்றார். தத்தெடுக்கிற உரிமை, பரம்பரை சொத்தில் உரிமை, இப்படி எல்லா உரிமைகளையும் கொடுக்கிற ஒரு சட்டத்தை கொண்டாரு. ஆனால் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் அண்ணல் ரிசைன் பண்ற ஒரு சூழல் வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை சொல்கிறார். அது சொல்கிற அந்த ரிசனேஷனுக்கு அந்த லெட்டர் படிக்க கூட விடல பார்லிமெண்ட்ல. அண்ணல் சொல்றாரு அந்த என்னென்ன ரீசன்ஸ்க்காக ரிசைன் பண்றேன்னு ஒரு 3 ரீசன் சொல்றாரு. முக்கியமா, நான் லா மினிஸ்டராகவே வச்சிருந்தாங்க, பிளானிங் மினிஸ்டர்ஸ் தான் நிறைய பண்ணியிருப்பேன், அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஒன்று சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு, பிற்படுத்தப்பட்டவருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எந்த வகையான ப்ரொடெக்ஷனுமே நீங்க கொடுக்கல, அவர்களுக்கு ஒரு கமிஷன் போட்டு அவங்க இடஒதுக்கீட்டுக்கு வழி பண்ணணும்னு இருக்கு, அதை கூட நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 3வதா என்ன சொல்றாருன்னா, பாலினத்திற்கும் இடையே பாகுபாடு இருக்கிறது, ஒரு வர்க்கத்துக்கும் இன்னொரு வர்க்கத்துக்கும் இடையே பாகுபாடு இருக்கிறது. இந்த பாகுபாடு இந்த சமூகத்தை தொடர்ந்து பிடித்திருக்கிறது. இந்த பாகுபாட்டுக்கு சட்டம் இயற்றாமல் நீங்க மற்றவற்றுக்காக சட்டம் ஏற்றிக் கொண்டிருந்தால் அது சாணி குவியல்களின் மீது கோட்டைகளை கட்டுவதாகத்தான் ஆகும். பில்டிங் கேசல்ஸ் ஆன் டங் ஹீப்ஸ்ங்கிறார். ஆக அண்ணல் வந்து தன்னுடைய கல்வியை கொண்டு பலருக்காக பாடுபட்டார். வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் சட்டமேதையாக அனைவருக்காகவும் சிந்தித்தார். சாதிக்கு எதிராகவும் ஏற்றத்தாழ்வுக்கு எதிராகவும் ஒரு பெரும் போரை தொடுத்தார். ஆக எல்லா தளங்களிலும் ஒரு ரேடிக்கல் ஈக்குவாலிட்டி, ஒரு புரட்சிகரமான சமத்துவத்திற்கு ஆசைப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமை அண்ணல் அம்பேத்கர்.